நீங்க கர்த்தருடைய வேலையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய வேலையை அவர் நிச்சயமாய் எளிதாக்கி கொடுப்பார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவர் பார்த்துக்குவாருங்க. அவருடைய பருவத்தில் எல்லாமே பார்த்துக்குவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாரை அன்போடு வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இல்லையா, நம்ம எதற்காகவோ ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஒரு வேலைக்காக, இல்லை ஒரு திருமணத்திற்காக, சிலர் வீடுக்காக, சிலர் ஒரு சுகத்திற்காக, சிலர் பண தேவை, பொருளாதார தேவை அவசியம்தான் இல்லையா, அதற்காக. சிலர் சமாதானம், இன்னைக்கு பேசினது போல சமாதானத்துக்காக. சிலர் ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேணாம் ஆண்டவரே, சந்தோஷம் மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில் அமர்ந்து கொண்டிருக்கிற நம்ம பார்த்தீங்க, இந்த இன்னையோட 14வது நாள் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம். எல்லா தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம். கரெக்டுங்களா? நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது தவறு இல்லை. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்பது நல்லது தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 21 நாள் மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அதில் நிறைய கேள்வி இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வேலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஜெபிச்சே இருக்கிறோம். ஆனால் அந்த வேலை நமக்கு சேரலை. ஒரு வீட்டுக்காக சேரலை. எந்த ஒரு காரியம், ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு சுகமாக இருக்கட்டும், இன்னும் முழுமையாய் நமக்கு சேரலை. அப்போது நான் அதை யோசித்து பார்க்கும்பொழுது, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் குறைகிறத அதை நாம் செய்யும் பொழுது இது எல்லாமே நம்மை தேடி வரும். நம்ம ஜெபிக்கிறது நல்லது தான். நம்ம இந்த நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அது மிகவும் நல்லது. அதுதான் நம்ம இந்த நாளில் ஒரு 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னால, ஆசீர்வாதம். அதாவது என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நான் இப்படி தான் வச்சிருக்கிறேன், காட்ஸ் பிளெஸ்ஸிங் இன் கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய சேர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ அதை அப்போ நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, முதல் குறிப்பாக நான் பார்க்க பொழுது, என்ன செய்தால் அது நமக்கு கிடைக்கும். நிறைய நேரத்தில் கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணுறோம். அதை நான் தவறுனே சொல்லலை, நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆனாலும் நம்ம செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது. ரொம்ப எளிதாய், இதை நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், ரொம்ப எளிதாய் செய்து ரொம்ப எளிதாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் வேதத்தில் நிறைய பேர் அப்படியே அவங்க, அதாவது சிலர் ஜெபித்தும் சிலர் ஜெபிக்காம கூட பெற்றுக்கொண்டாங்க. பார்த்துக்கோங்க. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் அதிகாரம் 7 வசனம் 11. எடுத்தவங்க வாசிங்க. வாசிங்க. அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. அநேக காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நம்ம அதை பெற்றுக்கொள்ளலை, தாமதமாக ஆகிறது. சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம் தேவனுடைய தாமதம் என்று சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யாமல் இருக்கிறபடினால, நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாம் ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் காரியம் இன்னும் ஈடேறலை. ஒரு காரியத்தை நாம் செய்யும்பொழுது, நான் சமீபத்தில் ஒருத்தவங்களோட நான் பேசும்போது நான் அப்படியே சொன்னேன், நீங்கள் இதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, ஆனால் நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், இதை செஞ்சீங்க அப்படின்னா இது ரொம்ப எளிதாக நடக்கும். இதை நீங்கள் செய்யும் பொழுது, அதாவது இப்படி சொல்லலாம்ல, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, நீ தேவ ராஜ்யத்தின் அடிப்படையில் பார்க்குறோம், தேவ ராஜ்யத்தை நீங்கள் கட்டும் பொழுது தேவன் உங்களுடைய வீட்டை கட்டுவார். ஸோ இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். தாவீதுனுடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருக்குது. என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அது வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு தீர்மானத்தை தாவீதுடைய உள்ளத்தில் கர்த்தர் வைத்த உடனே ஆண்டவர் அதையும் சாங்ஷன் பண்ணிடுறாரு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ கட்ட மாட்ட, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு தான் கட்டுவான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆலயம் கட்டப்பட்டு முடிந்த பிறகு சாலமோன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் துவங்கும்போது எப்படி சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு உம்முடைய வாக்கினால சொன்னதை உம்முடைய கரத்தினால நிறைவேற்றி முடித்தீர். ஹல்லேலூயா. இதை நீங்க வீட்டில் வாசி பார்த்தீங்கன்னா 6வது 7வது அதிகாரம் வாசிங்க. அதாவது மிக அருமையான ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதாவது அந்த ஆலயத்துல எவ்வளவு கர்த்தர் பிரியமா இருந்தார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்களோ
யாருமே தேவ ஆலயத்துக்குள்ளே நுழையக்கூடாதபடிக்கு தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது என்று சொல்லி வாசிங்க. ரெண்டாவது அந்த 2 நாளாகமம் 7:1 வசனத்தை வாசிங்களா. 7:1. ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அந்த சூழ்நிலை அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை, ஒரு தேவ பிரசன்னம், ஆசாரியர்கள் நிற்கக்கூட முடியாத ஒரு பிரசன்னம். இதெல்லாம் ஜெபித்துட்டே வராரு. ஜெபிச்சுட்டே வரும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அந்த அந்த ஆண்டவரே இந்த தேவ ஆலயத்தில் எந்த சூழ்நிலையிலும் யார் என்ன ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் திறந்திருப்பதாக. திரும்ப திரும்ப சொல்ற ஒரு வார்த்தை. ஒருவேளை இந்த ஆலயத்தை விட்டு தூர தேசத்துக்கு நாங்கள் போனா கூட, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா தானியேல் அந்த கதவை திறந்து, ஜன்னல்ல பலகணிகளை திறந்துட்டு கதவை திறந்து எருசலேமுக்கு நேராக, ஏன்னா இந்த ஜெபத்தை யார் பண்ணியிருப்பா அப்படின்னா சாலமோன் பண்ணியிருப்பா. இந்த எருசலேமுக்கு நேராக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த ஜெபத்திற்கு உம்முடைய செவிகளும் உம்முடைய கண்களும் திறந்திருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஜெபம். அது எல்லாம் முடிச்சுட்டு பாருங்க, இப்போ இந்த இடத்துல கன்க்ளூட் பண்றாரு. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் கட்டி தீர்த்தான். என்னெல்லாம் இந்த இப்போ சொல்லியிருந்த அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி எல்லா வேலையும் முடிச்சிட்டான். அதை சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திலும் தன்னுடைய அரண்மனையிலையும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம். உங்களுக்கு நான் புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல ஓகே, இந்த பக்கம் நம்முடைய வீடு இல்லை அரண்மனை, நம்முடைய தேவைகள் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதனுடைய ரகசியம் இது ஃபார்முலா கிடையாது. சாலமோன் செய்யும்போது நான் இதை செஞ்சா எனக்கு கர்த்தர் இதை செய்வார் அப்படின்ற நோக்கத்தோட செய்யல. கர்த்தரை அவன் அன்பு கூர்ந்தபடியினால. நீங்க 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னா சாலமோன் தேவனிடத்துல அன்பு கூர்ந்து பலி செலுத்தினான். அவன் அன்பு கூர்ந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி வெண்கலம் என்னென்னலாம் அவன் இருதயத்தில் இருந்ததோ, அவனுடைய ஆசை, அவனுடைய விருப்பம் தேவ ஆலயத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமாக. ஏன்னா வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த நாட்கள் இருந்தவங்க கூட சாலமோன் கட்டின ஆலயத்தை போல ஒரு மகிமையுள்ள ஆலயம் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. அவ்வளவு பிரம்மாண்டமாய் வெள்ளினாலும் பொன்னினாலும், எங்கனாலும் வெள்ளியும் பொண்ணும் அங்கே அப்படியே ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்து எல்லாவற்றிலும் வெள்ளியும் பொன்னையும் கலந்து அவன் அதை உருவாக்கியிருந்தான். அவ்வளவு அமேசிங் பயங்கரமான ஆலயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமருடைய நாட்களில் அந்த ஆலயத்தை எடுத்துகிட்டு கொண்டு போகும்போது ஒரு கல்லின் மேல் ஒரு கல், அதாவது 2 கல்லுக்கும் நடுவில் பொண்ணு. அப்போ எவ்வளவு பிரம்மாண்டமாக வேதம் சொல்லுகிறது. என்னுடைய என் ஆண்டவருடைய ஆலயம் எப்படியெல்லாம் இருக்கணும். இன்னொரு வார்த்தையில் இங்கே ஆலயம் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படியெல்லாம் இருக்கணும், தேவனுடைய சபை எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம இருதயத்தில் முதல்ல ஒரு ஆசை வேணும். அங்கே சொல்லுது, அவன் இருதயத்தில் என்ன ஆசை இருந்ததோ அது எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றினார். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அதை மாத்திரம் நிறைவேற்றலை, தன்னுடைய அரண்மனை அதில் ரொம்ப அழகப்பட்டிருக்கு. தன் அரண்மனையை அவன் எப்படியெல்லாம் கட்டணும்னு நினச்சானோ அதையும் கர்த்தர் அனுகூலமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம யோசிக்கலாம், நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவருக்காக ஓடுறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா, எனக்கு எதுவுமே கிடைக்காது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம், உங்கள் மனது தேவனுக்கு நேராக, தேவ ராஜ்யத்தை நான் எப்படிலாம் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு ஆசை வருது. சும்மா ஒரு சிம்பிளாக தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், மன்னிக்கணும், தவறாக எடுத்துக்கொள்ள யாரும் நான் குறிப்பிட்டு பேசல. ஏன்னா ஒரு உதாரணம் அப்படி தான் வருது. ஏதோ ஒரு காரியம் நம்ம செய்யணும். சும்மா ஒரு வீடை புதுசாக கட்டணும்னு வச்சுக்கிங்களேன், அதுக்குன்னு ஒரு பிளான் கொடுக்குற ஒரு ஆள் இருப்பாங்க, என்ஜினியர் அவங்க இருப்பாங்க. ஆனாலும் நம்ம உள்ளத்தில் இல்லை, அது அப்படிலாம் இருக்கணும், தவறே இல்லை. சப்போஸ் நம்ம முதல்ல ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு காரிடோர், ஒரு மீட்டிங் பிளேஸ் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஹால். ஒருவேளை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக அப்படி யோசிப்பீங்கல்ல, நம்ம மனதில் என்னென்னலாமா இருக்குமோ அதே மாதிரி தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் இல்லை, நம்முடைய மனது கிரியை செய்கிறதா? இதாங்க சீக்ரெட்டு. அதுக்கு நேராக நம்முடைய மனது கிரியை செய்ய துவங்கிருச்சு அப்படின்னா கர்த்தர் அதையும் செய்து முடிப்பார், இதையும் செய்து முடிப்பார்.
ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் சிம்பிளா சிலருடைய எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறதில்ல. முதலாவது நம்ம திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். இந்த சம்பவம் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். ஆகையினால நான் அதை ஒரு ஹைலைட் மாத்திரம் பண்ண போகிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண. ஹல்லேலூயா. இந்த கதையை நான் ரொம்ப அழகாக இதை நான் சிம்பிளாக கதையாய் சொல்லி விடுகிறேன். நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்துருங்க. அந்த ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா வேதம் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கனம் பொருந்திய. பைபிளில் எவ்வளவு ஸ்திரீகள் இருக்கிறாங்க, கிருபை பெற்றவளே பாக்கியவதின்னு இருக்காங்க. இந்த ஸ்திரீயை அறிமுகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் கனம் பொருந்திய. அப்போ அப்படி என்ன அவங்களுக்கு ஏன் ஆண்டவர் திடீர்னு வேதத்தில் இந்த வேதத்தை இதை எழுதும்பொழுது இது நடந்து முடிஞ்ச பிறகு தான் எழுதுறாங்க. அப்போ அதை எழுதும்போது சொல்கிறாங்கல்ல, கனம் பொருந்தியவள். ஏன் கனம் பொருந்தியவள் நாங்கள் போட்டிருக்கு? அவன் எப்பெல்லாம் அந்த ஊருக்கு வரானோ போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஊழியக்காரங்க எலிசாங்க அந்த ஊருக்கு வரும்பொழுது இல்லை, அந்த சூனேமி என்ன சொல்கிறா, சூனேமி எல்லாம் செய்கிறானா, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா, நீங்கள் சாப்பிட்டு போங்களேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க, எப்பெல்லாம் வரும்போது சொல்லிடுறாங்க. அதோட அவங்க இருதயம் அதோட நிற்கல. ஏன் நான் இதை சொல்ல போகிறேன் பாருங்க, அவன் செஞ்ச அந்த ஒரு சின்ன காரியத்தினுடைய பலன் என்ன, தேவன் பாருங்க எப்படி அதை கனம் பண்ணுகிறார் அப்படின்றதுக்காக தான் நான் உங்க மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் அவள் வீட்டில் இருக்கிறா, யோசிக்கிறா, அவருடைய கணவனாரோட பேசுகிறாரு. இந்த ஊழியக்காரர் அடிக்கடி இங்கே வராரு, அவர் வரும்பொழுது அவர் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை, நம்ம வீட்டில் மேலே இடம் இருக்குது, ஏன் நம்ம மேலே ஒரு அறையை கட்டி அந்த இடத்துல ஒரு மேஜையை போட்டு ஒரு கட்டிலை போட்டு ஒரு குத்து விளக்கை வச்சு அவர் வரும்பொழுதெல்லாம் இங்கே அவரை தங்குறதுக்கு நம்ம செய்யலாமா? வேற ஒன்றும் பெருசாக செய்யலைங்க. அந்த கனம் பொருந்திய ஸ்திரீன்னு சொல்லப்படுகிறவன் வரும்பொழுதெல்லாம் வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 13வது வசனம். போதும் அது கேட்குற. இதோ இப்போ அப்போ எப்படி கவனிச்சிருக்கிறாங்கன்னா, சலக்கரணைன்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, விழுந்து விழுந்து அவரை பயங்கரமாக கனம் பண்ணி கவனிச்சிருக்கிறாங்க. சரி யோசிச்சுப்பார், வரும்போது சாப்பாடு கொடுத்துட்டா போதாதா, அவருக்காக செலவு பண்ணி மேலே ஒரு அறையை கட்டி அந்த இடத்துல அவருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் வச்சு, நீங்கள் எப்போல்லாம் வரீங்களோ இங்கே என் வீட்டில் தங்கிக்குங்க ஐயா. ஸோ இப்போ பாருங்க, தேவனிடத்துல இதை செய்யும் பொழுது, இன்னொரு வார்த்தையில் சொன்ன, தேவ ராஜ்யத்திற்காக அவள் செய்கிற ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அவள் கர்த்தரிடத்துல எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து செய்யலை. தேவ மனுஷன் நான் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு அன்பின் நிமித்தமாக, அந்த மரியாதை நிமித்தமாக அதை செய்கிறா. நடந்த காரியம் என்ன பாருங்க. ஏன் நல்லா திருப்பி பிரியமான ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சி கூட ஆசீர்வதிக்க முடியும். இந்த சம்பவத்தில் வாசிங்க அப்படின்னா, அது முடிஞ்ச பிறகு எலிசா அவங்கள அழைத்து வர சொல்கிறான். கேயாசியா, நீ கூட்டிட்டு வா, போ, தயவு செய்து கூட்டு வா, இப்படி என்ன கனம் பண்ணுகிற அந்த ஸ்திரீயை நான் பார்க்கணும், என் அழைக்கு கூட்டுவான்னு அவங்க கூட்டு வரும்போது அங்கே சொல்கிறாரு, நீ ஏமா இப்படிப்பட்ட ஒரு சலக்கரணையோட இவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்போட உபசரிப்போட நான் வரும்போது தான் என்னை கவனிக்கிறிய, உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? எலிசா தேசத்திற்கே தீர்க்கதரிசி கேட்குறாரு, நான் ராஜாவின் இடத்துல உனக்காக எதுக்காவது நான் ரெக்கமெண்ட் பண்ணுமா, நான் சிபாரிசு செய்ய வேண்டுமா? அதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னால, அந்த மகளுக்கு ஒரு குறை இருக்குது. என்னன்னா, பல வருஷமாய் பிள்ளை இல்லை. அந்த குறை, அந்த கண்ணீர் இருந்திருக்கும். ஆனால் ஒரு ஊழியக்காரன் கேட்கும்போது கூட இல்லை, அவன் அந்த குறையோ கண்ணீரையோ சொல்லலை. மாறாக அதே 13வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். இல்லை, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நம்ம வாசிச்சனால கிறிஸ்தவர்களாக இருக்கிற முதல்ல நான் வெட்கப்படணும். நீங்களே யோசிக்குங்க. பிள்ளை இல்லை, தீர்க்கதரிசி முன்னாடி இருக்கிறான், நீ எப்படிமா இருக்கிற, உனக்கு ஏதாவது தேவையா, நான் உனக்கு ஏதாவது பண்ணட்டுமா, என்னால் என்ன வேணா செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிறீங்களா எலிசாவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? எலிசா யோர்தானை பிளந்தது தெரியாதா? இல்லை எலிசா எலியாவுடைய ஊழியக்காரனை தெரியாதா? எலியா ரதத்தில் ஏறி போனான்னு தெரியாது, எல்லாமே தெரியும். ஒன்றும் கேட்கல, என் ஜனத்தின் நடுவில் கர்த்தர் என்னை சுகமாக வச்சிருக்கிறார். பிரியமான ஜனமே,
இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க நம்ம எப்போ கத்துக்கிறோமோ கர்த்தருடைய இருதயத்தை அப்பதான் நான் சொன்ன நீதி, அவளுடைய நீதி பார்த்தீங்களா, ஆண்டவருடைய இருதயத்தை அப்படியே கவர்ந்து இழுக்கிறா. ஆச்சரியப்பட்டிருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்னைக்கும் தவறா எடுத்துக்க வேண்டாம், குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இன்னும் எனக்கு இது இல்லை ஆண்டவரே, அது இல்லை ஆண்டவரே. அவர் சொல்ற பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லைன்றத சொல்லியிருக்கலாம். ஆபிரகாம் கூட நீ வந்து கர்த்தர் பேசும்பொழுது எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டா. இவ பிள்ளை இல்லைன்னு சொல்ல, நான் எல்லா வித சந்தோஷத்தில் நான் நல்ல என் ஜனங்க நடுவில் நான் சுகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றும் சரி அனுப்பிடுறான். அப்புறம் கேஆசி சொல்கிறான், இல்லை இல்லை அவருக்கு ஒரு குறை இருக்குது, அவருக்கு பிள்ளை இல்லை. நான் மறுபடியும் கூப்பிட்டு ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எங்கே துவங்குது தெரியுமா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவள் விதைத்தாள். ஷி இன்வெஸ்டட் இன் த கிங்டம் ஆஃப் காட். மேபி யோசிச்சு பாருங்களேன், அந்த மேலே அந்த அறையை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம். ஒரு 2 லட்சம், சும்மா நம்ம இன்னைக்கு மதிப்பில் ஒரு 2 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இன்னைக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் போனால் ஒரு 10 லட்சம் வேணும். ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. அந்த ட்ரீட்மெண்ட்டில் வர, எங்களுக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட்னா என்ன, 10 வருஷம். அந்த ட்ரீட்மெண்ட்டில் வர சரீர உபாதை கிடையாது, வேற எந்த மனவேதனையும் கிடையாது. ஆண்டவர் சொல்றார் ஒரே வார்த்தை, இன்னும் ஒரு உற்பவ காலத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. அப்போ சொல்லும் போதே சொல்கிறாங்க, என் ஆண்டவனாகிய கர்த்தர் எனக்கு அபத்தமும் சொல்ல வேண்டாம், எனக்கு அபத்தம் சொல்லாதீங்க. நடந்துச்சா, கர்த்தர் சொன்னபடியே பிள்ளை பெற்றெடுத்தால் அவளுடைய ஒரு சின்ன கடவுளுக்காக செஞ்ச ஒரு வேலை. பிரியமானவர்களே, நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது மாத்திரம் இல்லை, பிள்ளை வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு ஜானிகா சைஸ் இல்லை ஒரு ஹிரிஷ் சைஸ் வளர்ந்த ஒரு பிள்ளை வயலில் தன்னுடைய தகப்பனோடு கூட வேலைக்கு போயிருக்குது. திடீர்னு அவனுக்கு தலை நோவு எடுக்குதுன்னு சொன்ன உடனே அந்த தகப்பனை, ஐயோ ரொம்ப முடியலன்னு சொல்கிறான், நீ அவளை அவங்க அம்மா கிட்டேயே கொண்டு போய் விட்டுன்ட்டு அம்மா கிட்ட வந்த பிள்ளை அம்மாவுடைய மடியில் மரித்து போகிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னால நம்ம என்ன யோசிப்போம், பிரச்சனையே வரக்கூடாதுன்னு யோசிப்போம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வருது, அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை வந்த உடனே நம்ம செய்கிறா, பிள்ளையை கொண்டு போய் அப்படியே அந்த மேல் வீட்டு அறையில் அவனை கலத்திட்டு, புருஷனுக்கு சொல்லலை பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஏன்? அவளுக்கு ஒரு விசுவாசம், எப்படி இருந்தாலும் என் பிள்ளையை நான் திருப்பி கொள்ளுவேன். புருஷனுக்கு சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. கதவை பூட்டி கொண்டு ஒரு கழுதையின் மேலே சேனம் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக போய் எலிசாவுடைய காலில் விடுவா. அல்லேலூயா. எலிசா கேட்குறா, ஏன் இவ்வளவு மலை கிளேசமாக இருக்கிற, கர்த்தர் இதை எனக்கு மறைச்சிட்டாரே, கர்த்தர் இதுக்கு நல்லா கவனிங்க. எலிசா பயங்கரமான தீர்க்கதரிசி. அவள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறதையும் எலிசாவுக்கு தெரியல. நம்ம சில நேரத்தில் எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. அவள் பிள்ளை மரித்து போனதும் எலிசாவுக்கு தெரியல. கர்த்தர் தெரியல, இவ்வளோ துக்கமாக அவளை விடு, இதை ஏன் எனக்கு கர்த்தர் மறைச்சாருன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, பிள்ளை இது மாதிரி மரித்து போனான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அவள் காலை பிடிச்சி அங்கே போய் நடந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். அவனை உயிரோடு கூட எலிசா எழுப்பி விடுகிறார். உடனே அவருடைய காலை அணைத்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே தோணுச்சு தெரியுமா, வர அந்த ஊழியக்காரன் தேவராஜ்யத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு அவருக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்தா. இப்படி நம்ம சும்மா கம்பேர் பண்ணிக்குமே, பிள்ளை பிறந்துடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருந்த ஹாஸ்பிட்டல் செலவு. சில நேரத்தில் தேவ ராஜ்யத்திற்கு நான் வந்து மணியை பற்றி பேசலை. யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் டைம், யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் எனர்ஜி. இங்கே வந்து நிறைய காரியங்கள் நாங்கள் செய்கிறோமே, நான் எவ்வளோ உற்சாகப்படுத்துகிறேன், ஆனாலும் செய்ய மாட்டீங்க. எனக்கு நஷ்டமே கிடையாது. ஏன்னா பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு, வேற எதுவுமே இல்லை. இது வரைக்கும் வருது தெரியுமா, இந்த ஒரு 2 அதிகாரம் கழிச்சு நீங்கள் படித்து பாருங்க. பயங்கரமான தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. வேற யாரையும் கூப்பிடல எலிசா. சூனேமியால் மாத்திரம், நீ வர சொல்ல, என் மகள் அவளை வர சொல்லு, என்னை எப்படி பார்த்தா வர சொல்ல அவளை அப்படின்னு சொல்லிட்டு, 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம் இருக்கு, அதனால நீயும் உன் குடும்பமாக வேற எங்கன்னா போயிடுங்க எச்சரிக்கை கொடுக்குறார். அதே மாதிரி அவங்க வேற பெலிஸ்திய தேசத்தில் போய் 7 வருஷம் இருந்துருக்காங்க. கரெக்டாக 7 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த மோவாபிய ஸ்திரியை போல் அங்கேயே செட்டில் ஆயிடல. கரெக்டாக 7 வருஷம் முடிஞ்ச எல்லாமே பாருங்களேன். அந்த வார்த்தையின் மேலே இருக்கிற நம்பிக்கை
8வது அதிகாரத்தில் அவர் அந்த வார்த்தையின் மேலே இருக்கிற நம்பிக்கை. கரெக்டாக 7 வருஷம் முடிஞ்ச பிறகு அவள் திரும்பி வருகிறா. ஆனால் ஒரு விஷயம், அவள் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போறா. தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய வயல், தன்னுடைய நிலம் எல்லாமே விட்டுட்டு போறா. இப்போ வரும்பொழுது எதுவுமே அவள் கையில் இல்லை, எதுவுமே அவள் கையில் இல்லை. ஆனால் இன்னும் கர்த்தர் அவளை மறக்கல. கரெக்டாக அவள் வருகிற நேரம் எலிசாவோடு கூட வேலைக்காரனாக இருந்த கேயாசி ராஜா கூட ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ ராஜா கேட்குறான், எலிசாவை குறித்து எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லும்பொழுதுல, ஐயோ அதை ஏன் கேட்குற, ஒரு ஸ்திரீ ஒருத்தி இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த அந்த செஞ்சு அந்த அற்புத காரியத்தை அதை செஞ்சு அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பினார் பாரு. அப்பா எத்தனை வல்லமையான ஊழியக்காரரு அப்படின்னு அந்த அவர் செஞ்சதை விளக்கி கொண்டு இருக்கும் பொழுது கரெக்டான என்ட்ரி, அந்த ஸ்திரீ ராஜா அரண்மனைக்குள்ள உள்ள வராங்க. அப்போ கேஆசி சொல்கிறான், நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு ஸ்திரீ. see God's timings of blessing. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடிவு பண்ணிட்டானா கரெக்டாக உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னா, என்னம்மா காரியம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனேன், என் சொத்து, இன்னைக்கு நம்ம கேஸ் தான் போடுவோம்ல, கடவுள்கிட்ட போக தெரியாது, என் சொத்து என்னுடைய உடைமைகள் எதுவுமே என் கையில் இல்லை. ராஜா சொல்கிறான், அவளுடையதை வட்டியும் சேர்த்து, பஞ்ச காலத்தில் விட்டுட்டு போனது இவங்க, நீ வட்டியும் முதல்லமா சேர்த்து அவளுக்கு உரியது அவளுக்கு கொடு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், தேவ ராஜ்யத்துக்கு அவள் செஞ்ச ஒரு சின்ன ஊழியம் அவள் சாகிற வரைக்கும் கூடயே வருதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வாசிங்க லூக்கா 10வது அதிகாரம் 35வது வசனம். ஓகே, 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ, வாசிங்க, அவளை மார்த்தாள் என்கிற ஸ்திரீ அவளை, லூக்கா 11வது யோவான் 11:3 வாசிங்க. அதாவது இந்த மார்த்தாள் குடும்பத்தோடு கூட தேவனுக்கு எவ்வளோ அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு அப்படின்னா, அவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி ஏசப்பாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீர் சிநேகிக்கிறவன். ஹல்லேலூயா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் உண்மையாக யாரை சிநேகிப்பார் அப்படின்னா, முதலாவது அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களை, ரெண்டாவது அந்த அன்பு கூறுறவங்க அந்த அன்பின் நிமித்தமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க. நான் உங்களை எல்லாம் கேட்குறேன், நம்ம ஆக்சுவலாக எப்படி இருக்கிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவரே சபை ஜனங்க வீடுகளை திறந்து கொடுக்கும்படியாக. இங்கே ஒரு வார்த்தை சொல்லுது, இயேசு வந்தார், வீட்டை அவருக்கு திறந்து கொடுத்தாங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, இயேசு அந்த பெத்தானியா ஊருக்கு போகும்பொழுதெல்லாம் அவர் தங்குற ஒரே ஒரு இடம் மார்த்தாள், மரியாள், லாசர் இருக்கிற அந்த குடும்பம். அந்த ஊருக்கே தெரியுது, இவர் எவ்வளவா பாத்தியா, எவ்வளவா இவள் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஊரே சொல்லுகிற அளவுக்கு. வாசிக்கலாம் அதே யோவான் 11:36. பாருங்க, இவங்க சொல்லி அனுப்புறாங்க, வெளியில பாக்குறவங்க சொல்றா, இதோ இவளை எவ்வளவாய். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகிறதையும் அவர்களோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு பார்த்த பொழுது ஆவியில கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். இயேசுவுக்கு தெரியும், போய் லாசருவை உயிரோட எழுப்ப போறேன். ஏன்னா அவர் தெரிஞ்சுதான் தாமதப்படுத்துகிறார், எல்லாம் தெரிஞ்சே செய்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல வரும்பொழுது அவங்க அந்த ஜனங்க அவன் மேலே வச்சிருக்கிற அன்பும் இயேசு அவன் மேலே வச்சிருக்கிற அன்பும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, அவருடைய இருதயம் கலங்கி இயேசுக்கு அழுவணும்னு அவசியமே இல்லை, அவர் கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீரை பார்த்தோன்னு சொல்லப்பா, இவர் எவ்வளவா எந்த அளவுக்கு லாசருவை நேசிச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். லாசரு, மார்த்தாள், மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்தில் தங்கள் வீட்டில் இடம் கொடுத்தாங்க, அவரோட ஊழியத்தில் கூட இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்து வந்துச்சு,
மரித்து 4 நாள் ஆகி இது வரைக்கும் யாரையும் உயிரோடு எழுப்பினதில்லை. பிகாஸ் அவர்கள் கர்த்தருக்கு அன்பு கூர்ந்தபடினால. ஸோ இதே அடுத்த அதிகாரத்தில் வாசிங்கன்னா இந்த மரியாள் வேறு யாரும் கிடையாது. அவள் தான் அந்த நலதம் தைலத்தை உடைச்சி ஊற்றி ஆண்டவரை ஆராதனை செய்தவள். அல்லேலூயா. தேவனை அன்பு கூர்ந்து தேவனுக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா, இல்லை நான் சபைக்கு வருவேன் அதுவே கஷ்டம். உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லா மனுஷனுக்கும் நடக்கிற சில காரியங்கள் நடக்கலாம். எக்ஸ்ட்ராடினரியாக நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது நடக்கவே நடக்காதுங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது தான் அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 28:7. பவுலுடைய லைஃப்பில் பாருங்களேன். அப்போஸ்தலர் 28:7. இந்த சம்பவம் என்னென்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். பவுல் கப்பல் சேதத்தினால கப்பலெல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாம் பிழைச்சோன்னு தப்பிச்சு வராங்க. வந்த இடத்துல பவுலை ஒரு பூச்சி கடிச்சிருது. உடனே பார்த்தியா அவ்வளோ இதுக்கும் தப்புனவன் இங்கே வந்து கடவுள் அவனை தண்டிச்சிட்டார் பார்த்தியா அப்படின்றாங்க. ஆனால் அந்த விஷப்பூச்சி வேற எதுவும் கிடையாது, விரியன் பாம்பு கடிச்சது. அவனை ஒன்றுமே செய்யலை, அவன் ஜீவனோடு இருக்கான். உடனே அவனை எல்லாரும் சொல்ல, இவர்கள் தேவர்கள் என்று காண்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனம் வாசிமா. இப்போ வாசிமா. தீவுக்கு முதலாளி ஆகிய இருந்தது ஏற்றுக்கொண்டு ஒன்றும் இல்லைங்க. அவனுக்கு அந்த தீவு அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அவன் என்ன பண்ணுறான், ஐயோ இவ்வளோ கஷ்டம். கிட்டத்தட்ட யோசிச்சு பார்க்கணும், எத்தனை பேர் தெரியுமா அந்த இதில் ட்ராவல் பண்ணுறாங்க? 270 பேர் போகிறாங்க. செக் பண்ணிக்கலாம். 276 பேர் 276 பேர் போகிறாங்க. 276 பேருக்கும் ஒருத்தன் உபசரிப்பான. யாருன்னா ஒருத்தன் வேற ஆளை பாருன்னு தான் சொல்லுவான். வீண் செலவு தானே அவனுக்கு. ஆனால் இங்கே போட்டிருக்கு, அவன் பவுலை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் அவர்களை. இப்போ பாருங்க, இவனும் இந்த புபிலியும் அவங்கள ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இதெல்லாம் என்ன தெரியுமா, இதான் ஊழியங்க. ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதோ நான் செய்ய போகிறேன், இல்லை தேவ பிள்ளை மனுஷங்க வந்திருக்காங்க, தேவனுடைய மனிதர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு விசாரித்து அவங்களுக்கு உணவை கொடுத்து அவங்க இருக்க இடம் எல்லாத்தையும் கொடுத்தான். ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தேவனுக்கு செஞ்ச அந்த ஊழியம். அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா ஹீலிங் ஃப்ரீ. கர்த்தருக்காக நான் என்னுடைய மனைவிக்கு காலில் பிரச்சனை ஆன பொழுது ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் கூட அந்த மாதிரி சண்டேல நான் நடந்து போய் நான் செய்யலை. நான் வராத நாளில் கூட இதே காலை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை நடந்து போகுது. ஆண்டவரே, அதை நீர் அறிவீர். அந்த கால்களை நீர் பலப்படுத்துங்க. அது உமக்காக இன்னும் அதிகமாக நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னா பிரச்சனை வராமல் இருக்காது. சூனேமியாளுக்கு கர்த்தர் கொடுத்தாரு, பிரச்சனை வந்தது. ஆனால் பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன கைண்ட்னஸ். எனக்கு தெரியல, இந்த செய்தியை கேட்ட பிறகாவது நீங்கள்லாம் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்களா? சிலர்லாம் முகத்தை பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு உண்மையாக கஷ்டமாக இருக்கு. நரசிம்மராவை கூட சிரிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்? அதாவது நான் இதில் கேம்பிரிட்ஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இல்லை, அந்த இடத்துல சமாதானம்னு ஒரு பேர். நான் வந்து என்ன சொல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அவர் சும்மா சிகிச்சைக்கு போகிற ஒரு பெயர் கிறிஸ்தவன். சும்மா சினிமா எல்லாம் பார்ப்பார். ஆனால் எப்போ ஆஃபீஸுக்கு வந்தாலும் நாங்கள் அவருக்கு, யோ உனக்கு என்ன கோவம்லாம் வராதா, மேனேஜர்கிட்ட திட்டம் வாங்கிட்டு கீழே வரும்போது சிரிச்சுட்டே வருவோம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கடவுள் வச்சுட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் சொன்ன பிறகு தான் உங்கள் முகத்துலலாம் நான் சிரிப்பை பார்த்தேங்க. தயவுசெய்து ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டாங்க. நான் சொன்னேன், எப்படி கிடைச்சிருந்துச்சு? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கா இல்லையா? அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா தெரியாதா? பரிசுத்த ஆவியானால் உண்டாகிற சமாதானம் இருக்கா இல்லையா? அது முகத்தில் தெரியுமா தெரியாதா? சிஸ்டர் தான் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
உங்களை தான் சொன்னேன். நீங்கள் இன்னொருத்தரை பார்க்குறீங்களா? உங்களை தான். ஹல்லேலூயா. இல்லை, அவ்வளோதான் நம்ம லைஃபு. அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்க ஒருத்தர் அங்கே யாராவது சண்டை போட்டு போயிருந்தா சொல்கிறேன், 2 பேருக்கு சீட்டு தகராறு வந்துருச்சு, பயங்கரமாக போடா 30 செகண்டுங்க. தயவு செய்து என்னுடைய ஏக்கத்தை புரிஞ்சுக்குங்க. என்னடா கொஞ்ச நாள் வாழ்க்கை, அதில் சந்தோஷமா இருங்களேன். ஒரு சின்ன அவன் செஞ்ச ஊழியம் பாருங்க எப்படி வந்து முடியுது, அது ஆசீர்வாதமாய் மாறினது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:36 வாசிங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க தபித்தா யார் தெரியுமா? ஒரு விதவைங்க. ஒரு விதவைக்கு என்னங்க வந்து சோர்ஸ் இருந்திருக்கும், என்னங்க பெரிய அவங்களுக்கு காரியம் சந்தோஷங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து வாசிமா. அவை நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். அவ செஞ்ச ஆக்ட் ஒரே ஒரு வசனம், அதை வந்து எதையும் எதிர்பார்த்து செய்யல, நற்கிரியைகளை செய்யறா, தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா தேவ ராஜ்யத்திற்காக ஊழியம் செஞ்சா. விக்கி, அதுதான் விக்கி சீக்ரெட்டு. நீங்கள் வேற எவ்வளோ தவறாக எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும், விக்கிய பேர் சொல்கிறதுனால விக்கி தவறான ஆள் இல்லை. யாருனாலும் தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் வேலை செய்யாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆகாயில் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் திரளாக விதிச்சோம் ஒன்றுமே கிடைக்கல. நீங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் இப்போ நான் வாசித்த ஆட்கள்லாம் பாருங்களேன், ஒன்றும் செய்யலை. சுனேமியால் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா, கர்த்தர் சுனேமியாலுக்கு ஊழியம் செய்கிறார். வருஷம் எவ்வளோ வருஷங்களாய் பவுலுக்கு கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் அந்த புபிலியும் ஒரு ஊழியம் செஞ்சான். உடனே என்ன நடக்குது? உன்னுடைய தகப்பனுடைய அந்த நாட்களில் அவங்க ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அந்த நாட்களில் அந்த வியாதி எப்படி சொல்கிறது, டயரியாவில் இவர் வில்லியம் கேரி நாட்களில் மரித்து போனவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? அப்போல்லாம் மருந்து கிடையாது. அப்போவே மருந்து கிடையாதுன்னா அந்த நாட்களில் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்திருக்கும். ஆனால் பவுல் அந்த ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், தேவனுக்கு ஊழியம் செஞ்சோன்னா, ஜெபம் பண்ணால் கர்த்தர் அங்கே இறங்குறார். அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ஜெப குறிப்புகள்லாம் வச்சுருக்குறோம். கர்த்தர் நம்ம மேலே இறங்கிறதுக்கு ஏதாவது வேணுமே நமக்கு. ஆண்டவர் தான் எல்லாமே நமக்கு செஞ்சுருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு செஞ்சோன்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது வேணுங்க. பெருமைக்கு சொல்லிக்கிறதுக்காக இல்லை. ஆண்டவர் நினைக்கணும் பாருங்க, இவ யோசிச்சு செய்யல, தான தர்மங்களை செஞ்சுட்டு இருக்கிறா. அங்கே நடந்த சம்பவம் தெரியுமா? அவள் மரித்து போனால் உடனே ஜனங்களாம் என்ன பண்ணுறாங்க, யோப்பா பட்டணத்துக்கு ஆளை அனுப்பி பேதுருவை அழைத்து வர சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கு? அப்போ அந்த மக செஞ்ச அந்த ஊழியம் எவ்வளவு ஆவியானவரால் நினைக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்க அனுப்புகிறாங்க அந்த ஒரு ஆளுக்காக. பேதுரு எவ்வளோ பெரிய ஊழியக்காரர். இன்னைக்கு சும்மா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க. நம்ம சபையில் யாராவது ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளை அனுப்பி போய் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வரமாட்டாங்க. பேதுரு அவ்வளோ தூரம் வராரு, வந்துட்டு மரித்த அவளை உயிரோடு எழுப்பிட்டு போகிறாருங்க. உயிரோடு எழுப்பிட்டு இப்படி இல்லை, நம்ம அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஹல்லேலூயா. மார்த்தா மேரி இன்வெஸ்டட், தேவ ராஜ்யத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அவங்க பலனை பெற்றுக்கொண்டாங்க. சுனேமியால் தேவ ராஜ்யத்துக்கு அவ கொடுத்தா, தான் ஊழியத்தை செஞ்சா, பலனை பெற்றுக்கொண்டா. புபிலியோ அப்படியே பெற்றுக்கொண்டான். இந்த நெய்வேலியில் இவங்களுடைய மாமா சர்ச்சில் நான் கேள்விப்பட்டது, கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பிள்ளைகள் படிக்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு அந்த படிப்பின் ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. 2021 அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க சர்ச்சில் ஒரு டியூஷன் சென்டர், ஃப்ரீ டியூஷன் சென்டர் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. சபையில் நடத்துறதுனால சில எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. கடவுளுக்காக நம்ம ஊழியம் செய்யணும்னு மனசு வச்சா எப்படி வேணால் செய்யலாம். 4:30 மணிக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு டீச்சர்ஸ், பெண்களாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு எந்த நேரம் அலுவல் தான். உண்மையா இன்றைக்கும் அந்த டியூஷன் நடக்குது. 4:30 மணிக்கு வருவாங்களாம். சிலர் 7:30 மணி 8:30 மணி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அந்த காசு இல்லாத அந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணிவிட்டு அந்த மினிஸ்ட்ரியை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ அவ்வளோ இல்லை, இன்னைக்கு இல்லை. அந்த ஊழியத்தில்
70 பிள்ளைங்க வராங்க சபைக்கு. இப்போ சொல்லுங்களேன், இப்போ நம்ம வாசத்தை எல்லாம் நற்கிரியையினால தேவனை வெளிப்படுத்தினாங்க. சபைக்கு இன்னைக்கு எத்தனையோ கூட்டமாய் அந்த இடத்துல ஜனங்க. ஏன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ இவங்க இப்படி நற்கிரியை செய்கிறாங்களே. உண்மையாகவே இவங்க இயேசுவினுடைய பிள்ளைகள். யாருக்கும் எந்த சம்பளமும் கிடையாதுங்க, இலவசமாக. யோசிச்சு பாருங்க, 4லேருந்து 5:30, 6:30, 7:30, 3 மணி நேரம் வெளியே டியூஷன் எடுத்தால் எவ்வளோ காசு கிடைக்கும்? கடவுளுக்காக உடனே செய்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் எப்படி தெரியுமா வராங்க? ஒவ்வொரு குடும்பமும் காரில் தாங்க வராங்க. இங்கே இருக்காங்க கேட்டுங்க. இன்றைக்கி அவங்க காரில் வராங்க. இவங்க ஒரு காலத்தில் எப்படின்னா 3 வேளை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, தேவனுக்காக ஊழியம் செஞ்சாங்க. இன்றைக்கி 3 வேளை சாப்பாடு அவங்க மற்றவங்களுக்கு போகிறதில்ல, காரில் வந்துட்டு போகிறாங்க. நான் வசதிக்காக வாய்ப்புக்காக பேசலை, அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலையும் தன் இருதயத்தில் என்னெல்லாம் அவன் நியமனம் பண்ணியிருந்தானோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலமாக்கினார். ஹல்லேலூயா. அதனால் மல்கியா 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாமா? மல்கியா அதிகாரம் 3 வசனம் 18. இல்லை எல்லாரும் எடுத்துட்டோம், ஒரு நிமிஷம். மல்கியா 3 வசனம் 18 வாசிங்கம்மா. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். 4வது அதிகாரம்ன்றத அதை எடுத்துட்டு அந்த அப்பொழுதுன்றது எப்பொழுதுன்னு அடுத்த வசனம் வாசிங்க. இதோ எப்பங்க வரும்? சூளையை போல எரிகிற நாள் எப்போ வரும் சொல்லுங்க, எப்போ வரும்? அது என்னன்னு சொல்லுவாங்க? அதை எப்படி யோசிக்கிறீங்க? தேவனுடைய, ஏன் வாயை திறந்து பேச மாட்டீங்களா? நீங்க பேச மாட்டியா? தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வரும்னா அக்கினிய சூளையை போல அவ்வளவு பயங்கரமா வரும். அப்போ யார் யாரெல்லாம் தெரியுமா நிலைச்சிருப்பா? வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கும் துர்மார்க்கனுக்கும், நல்லா பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும். இன்னைக்கு ஒருவேளை இந்த பூமியில் பெருசா தெரியாது. ஒரு ஊழியக்காரன், சும்மா சொல்ல ஒரு ஏழை ஊழியக்காரன் எங்களோட ஒரு கிராமத்தில் அவன் பயங்கரமாக கஷ்டப்பட்டு செய்கிறான். பெரிய அவனுக்கு காணிக்கை கிடையாது, பெரிய சபை கிடையாது. ஆனாலும் ஓடி ஓடி அவன் பிரயாசப்பட்டு இருக்கிறான். எப்போ தெரியுமா? அந்த ஊழியக்காரனுக்கும் அந்த தேவனுக்கு ஊழியம் செஞ்ச அந்த ஊழியக்காரனுக்கும் ஊழியமே செய்யாமல் உட்காந்துட்டு ஒரு வித்தியாசம் தெரியும் தெரியுமா? அந்த நாள் வரும் தெரியுமா? அன்றைக்கி ஆண்டவர் கூப்பிட்டு அவனை கனம் பண்ணுவார்ல, அன்னைக்கு தெரியும். இதை நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும்னு அப்படின்னு வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே நான் கடவுளுக்காக நான் ஊழியம் செய்யணும், என்னை ஒரு ஊழியக்காரனாய் என்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றுங்க. நீங்கள் யோசிக்கலாம், நான் இன்னைக்கு செய்கிறது என்ன ஆகும்? தாவீது கர்த்தருக்காக செஞ்ச ஊழியம் தாவீதுடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. நீங்கள் செய்ய போகிறது உங்கள் பிள்ளைக்கு இல்லை, உங்களுடைய சந்ததி. பாருங்க, தாவீது ஒரு ஆளு நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் இல்லாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு சும்மா ஈஸியாக படிச்சிடுறோம். ஆனால் கர்த்தர் தாவீது தேவனை சேவித்தது நிமித்தமாய் அவன் சந்ததியில் எது வரைக்கும் ராஜாக்கள் வந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் ராஜாக்கள் இல்லாமல் போகலை. கடைசி ராஜாவா இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்னா இனி அதுக்கப்புறம் அவருக்கு மேலான ஒரு ராஜா இந்த பூமியில் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீது செஞ்ச ஒரு சின்ன ஆக்ட் என்ன அப்படின்னா, அவன் கேதுரு மரத்தின் நடுவில் இருக்கும் பொழுது நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டலாமா அப்படின்னு நான் உள்ளத்தில் யோசிச்சாங்க. ஹல்லேலூயா. நான் இதை செஞ்சா எனக்கு கர்த்தர் ஏதாவது செய்ய போறாருன்ட்டு பிரதிபலனை பார்த்துலாம் யோசிக்கல. அவன் மனசு சொல்லுது, கர்த்தருடைய கூடாரம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குது, கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் செய்ய நானும் கேதுரு மரங்கள் நடுவில் வாசம் பண்ணுறேன். ஏன் நான் கடவுளுக்கு ஒரு பிரம்மாண்டமாய் ஒரு ஆலயத்தை கட்டக்கூடாது? அந்த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் அவன் சந்ததியில் கிருபை விலகவே இல்லை. நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் ஒரு கேரண்டி இருக்கும், என்னென்னா உங்கள் சந்ததியை விட்டு கிருபை விலகவே விலகாது.
ஒருவேளை நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடாக இருக்கலாம், சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் தேவன் நம்ம சொல்றாரு, கர்த்தர் அங்கே சொல்வார், நான் சாலமோனை விட்டு என் கிருபையை எடுத்தது போல உன்னுடைய குமாரனை விட்டு என் கிருபையை நான் எடுக்க மாட்டேன். சாலமோனை ராஜாவாக இருந்து தள்ளிட்டாரு, சவுல ராஜாவாக இருந்து தள்ளிட்டாரு. ஆனால் சாலமோனை அவர் ராஜாவாக இருந்து தள்ளவில்லை, மாறாக ஹல்லேலூயா தாவீது நிமித்தமாய் சாலமோன் தவறு செஞ்சான். ஆனாலும் அதுக்கப்புறம் சாலமோனுடைய பிள்ளை ரெகோபயாம் தவறு செஞ்சான். ஆனாலும் தேவன் அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜாவை என்றென்றைக்கும் நிலைக்க செய்தார். ஹல்லேலூயா. அந்த சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாய் தாவீதினுடைய குமாரனாய் நமக்காக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் லிஸ்டெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுறோம். ஒன்றும் மறந்துடாதீங்க, நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் தேவ ராஜ்ய நீங்கள் கர்த்தருடைய வேலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய வேலையை அவர் நிச்சயமாய் எளிதாக்கி கொடுப்பார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவர் பார்த்துக்குவாருங்க. அவருடைய பருவத்தில் எல்லாமே பார்த்துக்கணும். ஏன்னா கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி முடிச்சிடலாம். ஆகாய் தீர்க்கதரிசி 5வது வசனமும் 8வது வசனமும் சீக்கிரமாக வாசிங்க. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் யோசிக்கலாம், நான் என் ஆலயத்தை கட்டுறதுக்கு என் வேலை இல்லையே. இன்னைக்கு சகோதரர் நம்ம லாரன்ஸ் சாருடைய வேலை தானே, அவர் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறாரு. அந்த ஆலயத்தை குறித்து பேசலை. ஆலயம் அப்படின்னும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அந்த ஆலயமும் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யமும் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும் பிரியமானவர்களே, தேவனுக்காக ஒரு மனுஷன் ஊழியம் செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அது எப்பேற்பட்ட தடைப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும், எவ்வளவு தாமதமாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், விக்கி நிச்சயமாக சொல்கிறேன் விக்கி, நீ ஆண்டவருக்காக ஒரு சின்ன ஊழியம் நீ மனதில் தீர்மானம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவர் நமக்காக இதை செய்கிற ஆண்டவரே, ஒருவேளை நீ எதிர்பார்ப்போடு கூட நீ அந்த ஒரு தீர்மானம் எடுத்து, இதில் தாங்க எல்லாமே இருக்குது. தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக நான் வேலை செய்யும் பொழுது, ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னை ஆண்டவர் ரசித்துட்டாருன்னா நான் பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கேன், அதுக்கெலாம் இல்லைங்க. அவருடைய ராஜ்யத்தில் நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி ஒரு அலுவலகத்தில் அந்த அலுவலகத்துக்கு உங்களால் எல்லா காரியமும் ஆகணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ, தேவன் உங்களை என்னையும் அவருடைய பிரதிநிதிகளை பிரஜைகளாய் அவர் சிட்டிசன்ஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் பிரதான வேலை அவருக்காக நம்ம செய்வது, அவருக்காக செய்கிறது மாத்திரம்தான் நித்தியத்திற்கும் நிலைச்சிருக்கும். இந்த உலகத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது நித்தியத்திற்கு போகும்போது மறந்து போகுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்காக ஓடுகிறவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவான். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ரொம்ப சிம்பிள் பதில். கர்த்தருக்கு, தேவனுக்கு. சரி, தேவனுக்கு ஊழியம் செய்யறதுனா என்ன? தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். சபைக்கு வந்துட்டு போறதா, பைபிள் ஸ்டடி வந்துட்டு போறது, அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்துக்குவோமே, இப்போ இதெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதா? இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்யறதுன்னா இது எல்லாம் நம்ம செய்யறது ரொம்ப சந்தோஷம். அதை செய்து அதை பெற்று கொண்டதை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்குறோம்? கடவுளுக்காக அவருடைய சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவருக்காக ஒரு கலசம் தண்ணி கொண்டு எடுத்து கொடுக்குறோம் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு சின்ன வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா? ஊழியம் செய்யணும், ட்ராக்ஸ் போய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? இதுதாங்க தேவனுக்காக ஊழியம் செய்வது.